கந்த சஷ்டி விரதம் 7 நாட்கள் இருக்க முடியாதவங்க என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதாவது வர அக்டோபர் 27ஆம் தேதி அன்னைக்கு தான் கடைசி கந்த சஷ்டி விரதம். அதிகாலையிலேயே எழுந்து குளிச்சுட்டு வீட்டில் முருகப்பெருமானோடைய படத்துக்கு முன்பாக விளக்கேற்றி வச்சுட்டு என்ன காரணத்துக்காக அல்லது என்ன வேண்டுதல் வச்சு உங்களுக்கு நிறைவேறணும்னு நினைக்கிறீங்களோ அதை நினச்சி நீங்கள் முருகப்பெருமான்கிட்ட சொல்லி மனதார வேண்டிக்கோங்க. முருகா, நீயே துணை, என்னுடைய விரதத்தை நன்றாக நிறைவு செஞ்சு அருள் செய்து என்னுடைய விரதம் முழு பலனையும் தந்து உன்னுடைய அருளால் என்னுடைய வேண்டுதல்கள் நிறைவேற அருள் செய் முருகா அப்படின்னு சொல்லிட்டு முருகங்கிட்ட நீங்கள் மனதார வேண்டிக்கிட்டு உங்களுடைய விரதத்தை துவங்குங்க. அன்றைய நாள் முழுவதும் எந்த தடையும் வராமல் விரதம் கடைபிடிக்கணும்னு முருகங்கிட்ட சொல்லுங்கள், சரிங்களா? அச்சகோண தீபம் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. முழுவதுமாக அன்னைக்கு நாள் முழுசும் உபவாசமாக இருக்க முடிஞ்சால் ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி முடியாதவங்க பால் பழம் இது மட்டும் சாப்பிட்டுட்டு நீங்கள் விரதம் இருக்கலாம். இல்லை ஏதாவது ஒரு வேளை உணவு எடுத்துகிட்டு கூட நீங்கள் விரதம் இருக்கலாம். அது அவங்கவுங்க உடல்நிலையை பொறுத்தது. முருகப்பெருமானுடைய படத்துக்கு செவ்வரளிப்பூ, முல்லைப்பூ, செம்பருத்தி பூ, இது எந்த பூ உங்களுக்கு கிடைக்குதோ இல்லை எல்லா பூவும் கிடைச்சாலும் சரி, அந்த மலர்களை சூட்டி முருகனுக்கு பால் மற்றும் பழம் நைவேத்தியமாக படித்து நீங்கள் வழிபடலாம். முருகனுக்கு விருப்பமான கந்த சஷ்டி கவசம், வேல்மாறல், திருப்புகழ் இப்படி ஏதாவது ஒரு பாடலை படிக்கலாம். அப்படி உங்களுக்கு படிக்க முடியல, பாட தெரியல அப்படின்னா கவலைப்பட வேண்டாம். ஓம் சரவண பவ அப்படின்ற மந்திரத்தை நீங்கள் அந்த நாள் முழுசும் உங்களால் எவ்வளோ முடியுதோ சொல்லிகிட்டே இருக்கலாம். உங்கள் பக்கத்தில் இருக்க முருகன் கோயிலுக்கு உங்களால் போக முடிஞ்சால் போகலாம். அங்கே நடக்கிற சம்ஹாரத்தை பார்க்க முடிஞ்சாலும் பார்க்கலாம். அப்படி இல்லைனாலும் கவலை இல்லை, நம்ம வீட்டில் டிவிலேயே சம்ஹாரம் போடுவாங்க, அதை நீங்கள் பார்த்து கூட முருகனை தரிசிக்கலாம். மாலையில் முருகப்பெருமானுக்கு பலவிதமான கலவை சாதங்கள், சர்க்கரை பொங்கல், நெய்வேத்தியமாக படைத்து வழிபடலாம். அப்படி முடியாதவங்க வெறும் பாலும் பழமும் வச்சு கூட நாம் நைவேத்தியமாக படையல் போடலாம். சூரசம்ஹாரம் நிறைவடைஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம தலைக்கு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டில் விளக்கேற்றிட்டு முருகனுக்கு படைத்த பாலோ சாதத்தையும் மற்றவங்களுக்கு தானமாக கொடுக்கணும், கண்டிப்பாக கொடுக்கணும். நீங்களும் சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். ஆனால் நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி யாருக்காவது கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுங்க. விரதத்தை நல்லபடியாக நிறைவு செய்ய அருள் புரிஞ்சதுக்காக முருகப்பெருமானுக்கு நீங்கள் மனதார நன்றி தெரிவிக்கணும். முருகப்பெருமானுக்கு மலர்களால் அர்ச்சனை செய்தும் வழிபடலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டில் முருகப்பெருமானுடைய வேல் வச்சுருந்தீங்கன்னா அந்த வேலுக்கு அபிஷேகம் பண்ணியும் நீங்கள் முருகப்பெருமானுடைய அந்த விரதத்தை நிறைவு செய்யலாம். முடிஞ்சவங்க வீட்டில் முருகனுடைய விக்கிரகம் வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த விக்கிரகத்துக்கு கூட நீங்கள் அபிஷேகம் செய்து உங்கள் விரதத்தை நிறைவு செய்யலாம். ஒரு நாள் முழுசும் நான் விரதம் இருந்தேன், 7 நாள் என்னால் விரதம் இருக்க முடியல, இந்த ஒரு நாள் என்னுடைய முழு மனதார விரதம் இருந்தேன், என்னுடைய விரதத்தை நிறைவேற்ற நீங்கள் ரொம்ப அருள் புரிஞ்சிங்க முருகா அப்படின்னு சொல்லிட்டு முருகனுக்கு நீங்கள் நன்றி சொல்லலாம். இப்போ ஒரு நாள் மிளகு விரதம் அப்படின்றது எப்படி பார்க்கலாம். இது வேறு ஒன்றும் இல்லைங்க, முன்ன சொன்ன மாதிரியே தான். ரொம்ப காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் முருகன்கிட்ட வேண்டுதல் நிறைவேறதுக்காக சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரே ஒரு மிளகு மட்டும் எடுத்துக்கணும். அன்னைக்கு நீங்கள் வேறு எதுவுமே சாப்பிடக்கூடாது. தண்ணி நிறையா குடிக்கணும், சரிங்களா? ஏன்னா உடம்பு ஒரு மிளகு மட்டும் எடுத்துகிட்டு நம்ம ஒரு நாள் முழுசும் இருக்கிறோன்னா நமக்கு எந்த எனர்ஜியுமே இருக்காது. அதனால் நீங்கள் தண்ணி நிறையா குடிங்க, சரிங்களா? அன்னைக்கு மாலை, அதாவது சூரசம்ஹாரம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் தலைக்கெல்லாம் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் சாமிக்கு என்ன நைவேத்தியம் படைக்கிறீங்களோ அதில் யாருக்காவது ஒருத்தருக்காவது தானம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை சாப்பிட்டு உங்கள் விரதத்தை முடிக்கலாம். அதனால் 7 நாள் நான் விரதம் இருக்கலை, 48 நாள் விரதம் இருக்கலை, 27 நாள் விரதம் இருக்கலை அப்படின்னு நீங்கள் எந்த கவலையும் பட வேண்டாம். ஒரு நாள் முருகனை நினச்சி நீங்கள் மனதார முருகா அப்படின்னு சொன்னாலே போதும், முருகன் உங்கள் கூடவே தான் இருப்பார். நீங்கள் ஓம் சரவணபவ அப்படின்ற மந்திரத்தை மட்டும் எக்காரணத்தை கொண்டு சொல்லாமல் இருக்காதீங்க. வேறு எது சொல்லலைனாலும் பரவாயில்ல, ஓம் சரவணபவன் சொல்லுங்கள். இந்த வருஷம் முருகனுடைய அருளால் எல்லாருக்குமே குழந்தை பாக்கியம் கிடைக்கணும்னு நாங்கள் முருகன்கிட்ட வேண்டிக்கிறோம். கண்டிப்பாக குழந்தை இல்லாத எல்லாருக்கும் இந்த வருஷம் குழந்தை கிடைக்கும். முருகனுடைய அருள் நம்ம எல்லாருக்கும் பரிபூரணமாக உண்டு. மனதார நீங்கள் முருகனை வேண்டிக்கோங்க.
நன்றி, வணக்கம்.